முதல்வராக பதவியேற்கவுள்ள அரவிந்த் கெஜ்ரிவால் மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடுவை சந்தித்து டெல்லி முக்கிய பிரச்சினைகள் குறித்து விவாதித்தார். வியாழனன்று பிரதமர் மோடியை சந்திக்கிறார். டெல்லி சட்டசபை தேர்தலில் 70க்கு 67 தொகுதிகளை ஆம் ஆத்மி கட்சி கைப்பற்றி வரலாற்று சாதனை படைத்தது. தேர்தல் முடிவுகள் வெளியானவுடனே ஆம் ஆத்மி கட்சியின் எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் சட்டசபை தலைவராக தேர்வு செய்யப்பட்ட அரவிந்த் கெஜ்ரிவால் செவ்வாயன்று இரவே டெல்லி துணைநிலை கவர்னர் நஜீப் ஜங்கை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். டெல்லி ராம்லீலா மைதானத்தில் வரும் 14ஆம் தேதி முதல்வராக பொறுப்பேற்கவுள்ள நிலையில் புதனன்று காலை மத்திய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் வெங்கையா நாயுடுவை கெஜ்ரிவால் சந்தித்தார். நிர்மான் பவனில் உள்ள நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சகத்தில் நடந்த இச்சந்திப்பின் போது டெல்லியின் முக்கிய பிரச்சினை குறித்து வெங்கையா நாயுடுவுடன் கெஜ்ரிவால் பேசியதாக ஆம் ஆத்மி மூத்த தலைவர் மனீஷ் சிசோடியா கூறினார். ஏழைகளின் நலனை பேணும் திட்டங்களுக்கு மத்திய அரசின் நிதியுதவியை கோரிய கெஜ்ரிவால் டெல்லியில் அங்கீகாரமற்ற குடியிருப்புகளுக்கு அங்கீகாரம் வழங்குதல், டெல்லிக்கு முழு மாநில அந்தஸ்து குறித்தும் வெங்கையாவுடன் விவாதித்தார். புதிய கல்லூரிகள், பள்ளிகள், மருத்துவமனை, வாகனம் நிறுத்துமிடம் அமைக்க டெல்லி மேம்பாட்டு ஆணையத்திடம் இருக்கும் நிலங்களை வழங்க வேண்டும் எனவும் கெஜ்ரிவால் வலியுறுத்தியதாக மனீஷ் சிசோடியா கூறினார். ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி, உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆகியோரையும் புதன்கிழமை காலை கெஜ்ரிவால் சந்தித்து பேசுகிறார். பிரதமர் நரேந்திர மோடியை வியாழனன்று காலை பிரதமர் அலுவலகத்தில் சந்திக்கவும் கெஜ்ரிவால் அனுமதி கேட்டுள்ளார். இச்சந்திப்பின் போது 14ஆம் தேதி ராம்லீலா மைதானத்தில் நடக்கும் தனது அமைச்சரவையின் பதவியேற்பு விழாவுக்கு வருகை தர வேண்டுமென பிரதமருக்கு கெஜ்ரிவால் அழைப்பு விடுக்கிறார். ஆம் ஆத்மி கட்சி வெற்றி பெற்றதும் தொலைபேசியில் கெஜ்ரிவாலுடன் பேசிய பிரதமர் மோடி, டெல்லியின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு முழு ஒத்துழைப்பை நல்கும் என்று உறுதியளித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.